வெல்கம் டு பிவி எடிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எங்களோட வீட்டில் உள்ள செல்லக்குட்டிஸை தான் பார்க்க போகிறோம். இப்போது நாங்கள் நான் எந்திரிச்சோன்னே நான் நேரடியாக இவங்கக்கிட்ட தான் போவேன். டெய்லி ரொட்டீன் இவங்களுக்கு சாப்பாடு வைக்கிறது, தண்ணி வைக்கிறது தான். ஸோ இவங்க தண்ணிக்காகவும் சாப்பாடு காலையில் வைக்கணும். ஸோ காலையிலே வைக்கிறதுனால அவங்களுக்கு பசிக்கும்ல. ஸோ அவங்க வந்துடுவாங்க. நான் என்கிட்ட வந்தோடனே வந்துடுவாங்க. ஸோ காலையில் தினை இல்லாதனால இவங்களுக்கு நான் மெயினாக ஒன்று கொடுக்கக்கூடியது என்னென்னா, தினை அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே நாங்கள் அதை தொட்டியில் போட்டுருவோம். தொட்டியில் போடும்போது அது ஃபுல்லாக முளைச்சிரும். இப்போ பார்த்தீங்களா, நான் கை வைக்கும் போதே அவங்களுக்கு நான் தான் சாப்பாடு வைக்கிறேன்னு அதுக்கு தெரியும். ஸோ கையில் நிற்க மாட்டாங்க, ஆனால் நான் சாப்பாடு போடுறேன்னு தெரியும். இது நான் புல் கொஞ்சோண்டு வளர்த்ததை சரி யூஸ் ஆகட்டும், நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு இது வச்சு அவங்க சாப்பாடு கொஞ்சம் அடங்கும்ல, அதனால நான் இதை போடுவேன். ஸோ இவங்களுக்கு போட்டோன்னே அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இவங்களுக்கு எல்லாம் உள்ளது எல்லாமே நான் நீட் பண்ணி போட்டுருவேன். நீட் பண்ணி போட்டுட்டு தான் நான் காலேஜுக்கு போவேன். ஸோ இவங்க என்னென்னா, எல்லாத்தையும் போட்டு முடிச்சுட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க எல்லாம் கூடி நின்று நல்லா அழகாக சாப்பிட்டுருப்பாங்க, குமிஞ்சிருப்பாங்க. அதுவே பார்த்து அழகாக தான் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். அது அவங்க பெரிய உள்ளே நான் காட்டும்போது தெரியும். பார்த்தீங்களா, அவங்க கொத்தமல்லி நான் காலையிலே போட்டுட்டேன். நான் எந்திரிக்கு முன்னாடி எங்கள் அப்பா போட்டுட்டாங்க. ஸோ அவங்களோட நான் கையை வச்சேங்கள, அவங்களோட குட்டி இது நான் இன்னொரு இதில் கிளிப்பில் போட்டிருப்பேன், லைட்டு போட்டு எடுத்திருப்பேன். அதில் பாருங்கள், வரிசையாக காட்டுறேன். இப்போ இதில் என்னென்னா, இவங்களுக்கு வச்சாச்சு. தினை இல்லாதனால நான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சாயந்தரம் தான் வாங்கிட்டு வருவாங்க. நான் காலேஜுக்கு போயிட்டு தான் நான் அதுக்கு வைப்பேன். ஸோ இது எதுக்குன்னா, அது குளிக்கணும்ல. ஸோ அதனால் நான் இதை வைப்பேன். வைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வெளியே சாடிடுவாங்க. ஸோ நான் எதுக்கு இது வைக்கணும், அது குளிக்கிறதுக்காக. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க அது குளிக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியல. நீங்கள் அது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது, வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஸோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, இவங்களோட கூண்டு இது தான். இவங்களுக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை காட்டுறேன். ஸோ இவங்க சாப்பாடு இல்லாமல் தான் இருக்காங்க. நான் இதை போட்டிருக்கேன், கொத்தமல்லிலாம் போட்டிருக்கேன். சாயந்தரம் வர தாக்கு பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இவங்க தினைக்காக தான் வெயிட்டிங். மேடம்லாம் தினைக்காக தான் வெயிட்டிங். இவங்க தூக்கத்தை நான் கெடுத்து விட்டுட்டேன். ஃபுல் அரௌண்டில் பார்த்தாங்கன்னா அவங்க ஃபுல்லாக தினைக்கு தான் தேடுறாங்க. ஸோ இவங்க கேமராக்கு மேலே ஏறி உக்காந்துட்டாங்க. அவங்க வெளியே சாடிடக்கூடாதுன்னு நான் போட்டேன் அரௌண்டில். இப்போ பாருங்கள், அவங்க ஹஸ்பண்ட்லாம் வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹஸ்பண்ட் வந்துட்டாங்களா, அடுத்து பிள்ளைகள் வந்துடும். பிள்ளைகள் போஸ் வேறு. நான் வீடு கொடுக்கணும், போஸ் வேறு. இவங்க வெளியே ஓடி வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு. எனக்கு இது பார்த்து ரசித்து கொடுத்தாதுங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னால எனக்கு இதை க்ளீன் பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாமே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இவங்க வெளியே வந்துருக்கிறதுக்காக நான் அவங்களுக்கு ப்ரிப்பேராக தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பிப்பேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க கேட்டுக்கிட்ட நிற்கிறது, நான் ஓப்பன் பண்ணுறது, நான் தினை வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருக்காங்க. சாயந்தரம் தான் தினை வைப்பேன். காலேஜுக்கு போயிட்டு தான் தினை வைக்க முடியும் என்னால். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் அவங்களுக்கு கீழே உள்ளதெல்லாம் போட்டுட்டு நான் பாக்ஸை எடுக்க போகிறேன். அவங்க வெளியே வந்துடுவாங்கன்னு நான் கட்டிட்டேன். ஸோ இது சாயந்தரம் நான் உங்களுக்கு இது பண்ணி போட்டது. ஸோ ஒரு கையில் என்னால் ஃபோனில் வச்சு வீடியோ எடுக்கிறது, இன்னொரு கையில் அவங்களுக்கு வைக்கிறது என்னால் பண்ண முடியல. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், காலையில் அவங்க கூட்டமாக நின்னாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் தினை வைக்க போகிறேன். அவங்க கூட்டமாக இருப்பாங்க.
இது லைட் போட்டு நான் வந்து எடுத்தது. ஸோ நான் வந்து கேமரா ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே போட்டேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் அந்த இதெல்லாம் வந்து எடுக்க முடியும் என்னால். ஸோ அதனால் உள்ளே போட்டு முடித்தோன்னே இங்கே பார்த்தீங்களா காலையில் காணிச்ச கத்திரி. இப்போ பாருங்கள் அதை வந்து நார்மலாக இருக்குது உங்களுக்கே தெரியும். அது நான் வெளியே வந்தோன்னே காட்டுறேன். ஸோ இவங்க வந்து நான் உள்ளே வச்சோன்னே முடிஞ்சுட்டேன். இவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.